பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் கண்ணதாசன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைத்த காரணத்தை விளக்கிய அன்புமணி. சீரான சட்டம் ஒழுங்கு, கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் இல்லாத தமிழகம் வேண்டும் என மக்கள் கனவு காண்பதாக நயினார் நாகேந்திரன் தகவல். தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். மிக கனமழை பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை விரைவு. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக ஆர்வம். 15,047 காளைகளும் 5,234 மாடுபிடி வீரர்களும் ஆன்லைன் மூலமாக பதிவு. பராசக்தி திரைப்படத்தில் தீ பரவட்டும் என்ற காட்சி நீக்கம். நீதி பரவட்டும் என மாற்றம் செய்த தணிக்கை வாரியம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைத்துள்ளது. இக்கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவது உறுதி என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இனிவரும் தேர்தல்களின் பட்டியலின மக்கள், வன்னியர்கள் மற்றும் மீனவ சமுதாய மக்கள் என பூர்வ குடிமக்கள் திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றும், ஊழல் குற்றச்சாட்டுகள் மலிந்துவிட்ட இந்த ஆட்சியின் காலம் முடிந்துவிட்டதென்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். உங்க கனவை சொல்லுங்க என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் புதிய திட்டத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த நிலையில் தமிழ்நாட்டு மக்களின் கனவு என்னவாக இருக்கும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சீரான சட்டம் ஒழுங்கு, கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் இல்லாத தமிழகம், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான தமிழகம், திமுகவின் வெற்று விளம்பரம் இல்லாத தமிழகம் வேண்டுமென தமிழக மக்கள் கனவு காண்பதாக கூறியுள்ளார் நயினார் நாகேந்திரன். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 12 பேர் கொண்ட குழுவினை அமைத்து அக்கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அந்த குழுவில் KG அருண்ராஜ், JCD பிரபாகர், A ராஜ்மோகன், TSK மயூரி, A சம்பத்குமார், M அருள் பிரகாசம், விஜய் R பரணி பாலாஜி, முகமது பர்வேஸ், TK பிரபு, கிறிஸ்டி பிருத்வி, தேன்மொழி பிரசன்னா, M சத்யகுமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு தமிழ்நாட்டு மக்களையும் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் வகையில் தேர்தல் அறிக்கையினை தயார் செய்ய உள்ளதாகவும் விஜய் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூரில் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஜனவரி 10ஆம் தேதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள ஆய்வு குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை விபத்துகளில் காயமடைபவர்களுக்கு நாடு முழுவதும் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கும் திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கும் திட்டம் கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி சண்டிகரில் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகத்தால் பரிசோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்டது. பின்னர் அந்த திட்டம் 6 மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக 15,047 காளைகளும் 5,234 மாடுபிடி வீரர்களும் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்துள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு வரும் 15, 16 மற்றும் 17 ஆகிய நாட்களில் முறையே அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் நடைபெறவுள்ள நிலையில் இதில் பங்கேற்க காளைகளும் மாடுபிடி வீரர்களும் தயாராகி வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் அடுத்த 3 நாட்கள் வரை சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பேரிடர் மேலாண்மை துறையின் கோரிக்கையின் பேரில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியிலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையின் 4வது பிரிவிலிருந்து 90 வீரர்கள் 3 மாவட்டங்களுக்கு மீட்பு பணிகளை மேற்கொள்ள விரைந்து அனுப்பப்பட்டுள்ளனர். சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா நடித்துள்ள பராசக்தி திரைப்படத்தில் தீ பரவட்டும் என்ற காட்சி நீதி பரவட்டும் என்று மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
அறிஞர் அண்ணாவின் முழக்கம் நீக்கப்பட்டுள்ளது. ஹிந்தி எனது கனவை அளித்தது என்ற வசனமும் ஹிந்தி அரக்கி உட்பட 25 காட்சிகள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த காட்சிகளை வசனங்களை நீக்கிய பிறகே சென்சார் போர்டு UA சான்றிதழ் கொடுத்துள்ளது. இந்த நிலையில் பராசக்தி படத்தை சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திரைப்பட பாடல்களின் காப்புரிமை தொடர்பான வழக்கில் இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கு ஆதரவாக இயக்குனர் RK செல்வமணி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். இளையராஜா தான் இசையமைத்துள்ள பாடல்களின் காப்புரிமையை என்றும் தயாரிப்பாளர்களுக்கு வழங்கியதில்லை. அந்த பாடல்களின் காப்புரிமை இளையராஜாவிடம்தான் உள்ளது என்று, சம்பந்தப்பட்ட படத்தில் அந்த பாடல்கள் பயன்படுத்துவதற்கான உரிமை மட்டுமே தயாரிப்பாளர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளதென்றும் RK செல்வமணி சாட்சியம் அளித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 10,500 ரூபாய் செலுத்தும் ஸ்ரீவாரி அறக்கட்டளை டிக்கெட் வழங்கும் முறையிலும் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. 300 ரூபாய் விரைவு சிறப்பு தரிசனம், ஆர்ஜித சேவைகள், ஸ்ரீவாரி அறக்கட்டளை டிக்கெட்டுகள் என அனைத்தும் ஆன்லைன் முன்பதிவு முறை அமல்படுத்தப்படுவதால் இனி அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே திருப்பதி ஏழுமலையானை ஒரு பக்தன் தரிசிக்க இயலும் எனும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு பக்தர்களிடையே கடும் அதிருப்தி நிலவி வருகிறது. இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.